ஏ கருவாயா, என் வாழ்க்கையில அனாவசியமா பூந்து சரிபதிகளை பிரிக்க பார்த்த இல்ல. இப்ப என் செட்டப் படி இந்த 2 பாட்டில்களையும் இங்க மறைச்சு வைக்க போறேன். நொல்ல கண்ண உன்னை கூட்டிக்கிட்டு வருவான். நீ பாட்டில எடுப்ப, போலீஸ் குபீர்னு பாஞ்சு உன்னை பிடிக்கும். அதுக்கப்புறம் நீ கம்பிக்கு பின்னால தேம்பி தேம்பி அழப்போற. நான் கட்ல சுத்தி பாப்பாவோட குஜாலா இருக்க போறேன். அதாவது நீ உள்ள, நான் வெளியே. வரத்துக்குள்ள மாட்டிக்காம தப்பிச்சிடணும். மாப்பிள, பாப்பாவும் உங்க பேச்சதான் கேக்குது. அந்த சாயக்காரன் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான். பேசாம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்களேன். மாமா, அது மட்டும் நடக்காது. என்ன ஏமாத்தி என் பாப்பாவை கல்யாணம் பண்ணானே அந்த சுத்தி வேலு. சுத்தி வேலு இல்ல மாப்பிள, சக்தி வேலு. ஏதோ ஒரு வேலு. அவன் காலமெல்லாம் கண்ணியாகி கண்ணி போயிடணும். மாப்பிள, இங்க என்ன சாராய வடை அடிக்கிறது? சாராய வடையா? எங்க? இந்த பக்கம் சாராயம் காய்ச்சற இடம் தான் மாப்பிள. இந்த பக்கம் நல்லா தேடுங்க. 2 பாட்டில் இருக்கா? நீ சொன்னது சரியா போச்சு. குடி. எனக்கு தெரியாம இருக்குமா? அடிங்க. நான் அடிக்கிறதா? ஆமா. ஐயோ, நான் அடிக்கிறது இல்ல, நீங்களே அடிங்க. 2 பாட்டிலுமா? தேங்க்ஸ். போங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். சரி மாமா. கூப்பிட்டீங்களா? எதுக்கு? வீட்டை கொஞ்சம் பாத்துக்கங்க. அந்த டப்பா பையன் சிலிம்சம் பண்ணிட்டு போறான். யாரு? சாயக்காரனா? நான் விட்டுருவேனா? அதுதானே. நல்லா அடிங்க. அடிக்கிறேன். அடிங்க. டேய் சத்திவேலு, போர்ட்ல சாயக்கடை சத்திவேல் நான் எழுதி வச்சிருக்கேன். நான் சாராயக்கடை சத்திவேல் எழுதி வச்சிருக்கேன்டா. இத போலீஸ் பாத்துச்சு. நீ உள்ள, நான் வெளியே. நீ எப்பவுமே உள்ளதான், எப்பவுமே உள்ளதான். ஏண்டா கருவாயா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்லையே சாராயம் விப்ப? சார், அனாவசியம் சந்தேகப்படாதீங்க. நான் குடிக்கிறேன், விக்கல. ஒத்துக்கடா. ஒத்துக்கிறேன். அடிக்காதீங்க. எங்க நான் சாராயம் விக்கிறேன் எவன் சொன்னது? ஏண்டா நீ மாந்தோப்புல சாராயம் விக்கிறேன்னு அந்த சத்திவேலுங்கிற ஆடு சொன்னானே. பேர் என்ன? சத்திவேல். எப்படி இருப்பான்? கண்ணாடி போட்டிருப்பான், நெத்தில டேஞ்சர் லைட் மாதிரி பொட்டு வச்சிருப்பான். எங்க முதலாளி? முதலாளியா? ஆமாங்க, அவர் மொத்த வியாபாரி, நான் சில்லறை வியாபாரி. 2 பாட்டில் கொடுத்து வித்துட்டு வாடாம பாரு, நான் காசு கொண்டு போய் கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லங்க, ஸ்டேட்டுக்கு அவர் தான் ஹோல்சேல் வியாபாரிங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க, அவன் சாதாரணமா ஒத்துக்கிற மாட்டான். என்ன அடிச்ச மாதிரி நங்கு நங்குன்னு குத்துங்க, அப்பதான் அவன் ஒத்துக்கிறமா. நான் வரட்டுமா? போயிட்டு வரேன். நீ ஒண்ணு எங்களுக்கு வழிகாட்ட வேண்டாம், எங்களுக்கு இடம் தெரியும். முதல்ல ஒண்ணு உள்ள போயிட்டு அப்புறமா அவரை கவனிக்கிறோம். வா. ஐயோ, வரையா. இங்கு சாராயம் காய்ச்சி விற்கப்படும். யோ, நானும் பல வியாபாரிகளை பார்த்திருக்கேன். இவன் தில்லான ஆளுதாயா, போர்டு போட்ல வியாபாரம் பண்றான். இங்க பாரு. பாத்தியா? என்ன சக்திவேலு சார்? அடடே, நீங்களா? வாங்க வாங்க. சாப்பிடுறீங்களா? பாண்டிச்சேரியில வந்த சுத்தமான தண்ணி. அதை விடியா. ஆமா, அந்த கேஸ்ல அவன் கிடைச்சானா? அந்த கருவாயா இருக்கானே, 2 பாட்டிலோட கைப்புடியா புடிச்சு உள்ள தள்ளிட்டோம். அவனை லேசில் விட்டுறாதீங்க. அவனை குனிய வச்சு மாங்குன்னு சமுத்தியா கொடுத்து தடால புடிச்சு உள்ள தள்ளிடுங்க. அதை விட பெரிய புள்ளி ஒருத்த மாட்டி இருக்கான். அப்ப அவனுக்கு சிபிஐ அனுப்பி விடுங்க. என்ன சக்தி வேலு, வீட்டுக்கு முன்னாடி போர்டு போட்டே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பத்துல போர்டெல்லாம் கிடையாதுங்க. ஆனா சரக்கு வாங்க வரவங்க அட்ரஸ் தெரியாம அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு ஒரு போர்டை எழுதி தொங்க விட்டுட்டேன். ஆமா, வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? அமோகமா நடக்குதுங்க. அதாவது இந்த பக்கம் பெங்களூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும், அந்த பக்கம் கேரளாவில இருந்து கொள்ளைகால் வரைக்கும் நம்ம சரக்கு தான் மார்க்கெட்ல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. சரக்கு எப்படி? என்ன அப்படி கட்டிட்டீங்க? ஒரு தடவை ஏத்திட்டோன்னு வச்சுங்க, இறங்கவே இறங்காது. யோ, சொல்லிக்கிட்டாங்க. அதுல பாருங்க, சில்லறை வியாபாரிகளுக்கு பாட்டில்ல சப்ளை பண்றேன், மொத்த வியாபாரிகளுக்கு லோடா லாரியில ஏத்தி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க. நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க, இந்த வட்டாரத்திலேயே சாயக்கார சக்தி வேலு அப்படின்னு நமக்கு ஒரு டைட்டிலே கொடுத்திருக்கிறாங்க. இங்கதான் நீ தப்பு பண்ற. என்ன? சாராய கடை சக்தி வேலு. இங்கதான் நீங்களும் தப்பு பண்றீங்க. என்ன? சாயக்கார சக்தி வேலு. மறுபடியும் நீ தப்பு பண்ற. சாராய கடை சக்தி வேலு. சாயக்கார சக்தி வேலு. யோ, போர்டு படியா. நான் போட்ட போர்டு
அதனால போர்டு எப்படி மாத்தி எழுதி இருக்கிறான் சார். மிஸ்டேக் போர்டுல தான் சார். மிஸ்டேக் போர்டுல இல்ல, உங்ககிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு. இல்ல யோ, இல்ல இவனை சார். முட்டிக்கு முட்டி தட்டினா தான் ஒத்துக்குவான். ஒத்துக்க. அது இல்ல சார். ஒத்துக்க. இல்ல சார். ஒத்துக்க. ஒத்துக்கிறியா இல்லையா? யோ, அவன் சொன்ன மாதிரி இவனை டபுள் ஹெட் அடிச்சா தான் ஒத்துக்குவான். யார் அது? ஒத்துக்க. யார் அவன்? யாரா? அந்த கருவாயா இருக்கானே, ஆத்தங்கரையில 2 பாட்டில் வச்சுட்டு விக்கிற சில்லற வியாபாரியா. நீ மொத்த வியாபாரின்னு ஆனாயா சொன்னா? கரு நாயே, எனக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி உன்னை போலீஸ்ல மாட்ட விட பார்த்தேன். என்ன சாரா வியாபாரின்னு போய் சொல்லி சந்தியில நிக்க வச்சிட்டியாடா? ஐயா, அவன் கருவாயன் இல்லீங்க, புழுகுவாயங்க. என் மேல உள்ள விரோதத்தினால என்ன இப்படி கோத்து விட்டுட்டாங்க. கோர்க்கல, அவன் நல்லவன். யோ, போடியா. ஒத்துக்க. சரி, ஒத்துக்கிறேன். இந்த பானைய தலையில வச்சுக்கிட்டு ஊர்வலமாவா? அண்ணா, இத தலையில வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. யோ, அட பாவி, உன்னால நான் கட்ட, என்னால நீ கட்டேங்கிற கதையாயி போச்சே. ஏண்டா குடி, நான் என்னன்னு தெரியாத தேசிய பரம்பரை மொத்த வியாபாரி எனக்கு பட்டம் வாங்கி கொடுத்துட்டியடா. நான் பால் புட்டியே பார்த்தது இல்ல, இனி சாராய புட்டியை தூக்க வச்சுட்டேனே. மாப்ள மாப்ள, என்ன சார் டப்பாங்க எப்படி மாட்டினா? எல்லாரையும் வச்சு மங்காத்தா விளையாடிக்கிட்டாரு. உள்ளே வெளியேனாரு. இனிமே உள்ளதானு தள்ளிட்டு வந்தேன். அப்ப குடும்பமே கூண்டுக்குள்ளையா? ராண்டி, இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் இவன் ஆளு இவரால ஆனதுதான். இவர் காய்ச்சறவரும் இல்ல, இவன் விக்கிறவனும் இல்ல. இவங்கெல்லாம் நான் ஜாமீன் தரேன். நீ இல்ல போ. பாட்டி சார், நீங்க சொல்றதுக்காக போறோம். ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட்டுருங்க. வாங்கயா. ஏய், ஆள் மாறி செஞ்சிருக்க, அசிங்கப்படுத்துறதா? முதல்ல அவங்க 2 பேரும் சேர்த்து வை. நான் மாட்டேன் ஏய். அப்படின்னு சொல்லி இருக்கேனா? உன் பேச்சை எப்ப மீறி இருக்கேன்? வாங்க 2 பேரும் கை கொடுங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கு. நான் போறேன். நல்லா இருங்கன்ட்டு போனா இப்படி அப்புறம் ராப்பொழுது நான் வெளியில எல்லாம் படுக்கணும். அப்படியா? அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அதை சொல்லுங்க. நீங்க சொல்றபடிலாம் செய்வா. ஆ? சீக்கிரம். அப்படியா? ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண கூடாது. என்னடா அது மந்திரம்? வா, சொல்றேன். மாப்பிள, எனக்கும் அந்த மந்திரத்தை சொல்லப்படாதா? சொல்றேன். கதை கொடு. உனக்கு 2வது அத்தைய